அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் போடுற பதிவுகளை வந்து அந்த முக்குலாமுத்து யூடியூப்பு ப்ளஸ்ஸு ஃபேஸ்புக்கில் பார்த்துங்க. ஏன்னா ரொம்ப இந்த உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸு ப்ளஸ்ஸு இது போல் இதெல்லாம் வைக்கிறதுனால ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியாது. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நம்ம நாட்டை குறை சொல்லக்கூடாது, அது வேறு. இருந்தாலும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னென்னா பாலியல் வன்கொடுமை. என்ன பாலியல் வன்கொடுமை? இது என்ன இன்னைக்கு நேரத்தை நடந்துக்கிட்டு இருக்கு? ஏன் அதை ஸ்டாப் பண்ண முடியலை? அதுக்கு மெயின் காரணம் அரசாங்கம். அது எந்த அரசாங்கமாக இருக்கலாம். ஆண்டுக்கிட்டு இருக்க அரசாங்கமாக இருக்கலாம், ஆளப்போ அரசாங்கமாகவும் இருக்கலாம், ஆண்ட அரசாங்கமாகவும் இருக்கலாம். என்ன அவங்களுடைய குறைபாடுனா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு சுயாட்சி கொடுக்க முடியாதான் காரணம். இண்டிவிஜுவலாக அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாது. தமிழ்நாடை பொறுத்தளவு செய்யலாம், அதுக்கான அவங்க சில இதெல்லாம் செய்வதில்லை. அதனால் வந்து அவங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும். கூட்டணி ஆட்சி அமைக்கிற போது அந்த கூட்டணி ஆட்சியில் உள்ளவங்க இந்த செயலை செய்கிறாங்க. அந்த செயலை செய்கிறப்போ வந்து சட்டத்தின் மீது நல்ல ஒரு பயம் இருந்தால் கண்டிப்பாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. சட்டம் தன் கடமையை செய்ய விட்டால், அந்த அரசாங்கம் முழு சுதந்திரம் கொடுத்து விட்டால், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் நீதித்துறை இதுகளுக்கெல்லாம் வந்து சுதந்திரம், அதில் வந்து அவங்க தலையிடவே கூடாது. கொடுத்துட்டா கண்டிப்பாக அந்த குற்றங்கள் குறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா என்ன தவறுக்கு என்ன தண்டனைங்கிறது வந்து எல்லாமே இருக்கும், சட்டத்தில் இருக்கும். ஆனால் அதை வந்து முழுமையாக நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா கூட்டணி ஆட்சி முறை தான் மெயின். அடுத்த எலெக்ஷன் வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா கூட்டணி ஆட்சியில் உள்ளவங்க தான் இந்த தவறு செய்கிறது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில ஃபார்மலா ஒரு மாதிரியான ஒரு தீர்ப்பையோ ஒரு தண்டனையோ கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால தான் அடுத்தடுத்த நிகழ்வு நடக்குது. இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மில் கரண்ட் இருக்குன்னு நல்லா தெரியும். பக்கத்தில் வந்து ஒரு மருந்து கடை இருக்கும், இந்த உரக்கடையில் மருந்து இருக்கும், பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கும். இவங்க நேராக இந்த ரெண்டு கடையும் கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏன்னா போனால் உயிர் போயிடும். டிரான்ஸ்ஃபார்மத்தில் ஏறி கையை வச்சாலும் உயிர் போயிடும், மருந்து கடையில் போய் மருந்து வாங்கி குடித்தாலும் உயிர் போயிடும். ஆனால் நேராக வந்து சாராய கடைக்கு தான் போவாங்க. அதுவும் உயிர் போகும், உடனே போகாது, கொஞ்சம் காலதாமதம் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா பயம். டிரான்ஸ்போர்ட்டில் கையை வச்சா உயிர் போயிடும், மருந்து கடைக்கு போனால் உயிர் போயிடும், அதில் போனால் ஸ்லோவாக போகும். அதனால் வந்து இது போல் செயல்களை செய்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு, ஏன்னா சட்டத்தில் ஏதாவது ஏன்னா ஓட்டைகள் நிறையா இருக்குல்ல சட்டத்தில், அதில் எப்படியும் பூந்து வந்துடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து அது ஆளுங்க கட்சிகள் தான் மெயினாக. அவங்க வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் நீதித்துறையும் வந்து சுதந்திரமாக விட்டுறணும். அப்போ தான் வந்து இந்த இது போல் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. கூட்டணி பலாத்காரம் என்னது? கூட்டணி பலாத்காரம் எங்கேயாவது கூட்டணி சேர்ந்து பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்து ஆம்பளை பிள்ளைங்களை கொண்டு இருக்காங்களா? அதுபோல் கொண்டாதான் தெரியும். புரியுதா இல்லையா? ஏன்னா பெண்கள் தானே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அது ரொம்ப பெண்கள்லாம் யார்? அவங்களாம் ரோபோட்டா? அவங்கள நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரி தானே, அக்கா தங்கச்சிகள், அம்மா சின்னம்மா இப்படி உள்ளவங்க தானே. அது யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஏதோ ஒரு வாரத்துக்கு பேசுவீங்க, அப்புறம் அடுத்த நியூஸ் தான் வந்துருமாச்சே. அதான் உங்களுக்கு சோசியல் மீடியாலாம் ரெடியாக இருக்குது. புதுசாக போகிறது அப்படி டெண்டாகி போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இது வந்து சரியான சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தால் தான் இதெல்லாம் குறைக்க முடியுமே தவிர வேறு எதோனாலும் கண்டிப்பாக குறைக்க முடியாது. உங்களால் முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்யக்கூடாத விஷயந்தான். ஏன்னா நீங்கள் ஒரு செயலை வந்து நீங்கள் தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை இருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா தொங்கு பார்லிமெண்ட் தான் இது, சட்டமன்றம் தானே உங்களுக்கு இது. அதனால் நம்ம உள்கட்சியில் உள்ளவங்களாக இருப்பாங்க, இல்லை ஒரு பெரிய இடத்து, இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது சிரமமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம ஜாமான் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ இந்த சிங்கப்பூரில் இருக்கிறலாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சரி பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க அந்த பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த இது தவறாக இல்லையா, உனக்கு தெரியுமா தெரியாதா, ரெண்டே வார்த்தையில் முடிச்சுக்கோங்க. இந்த குற்றத்துக்கு இதான் தண்டனை உனக்கு தெரியுமில்ல, ரைட்டு ஓகே, அப்படி கொண்டு வந்துடுவாங்க. 99% வந்து அவங்க அந்த எதிரி கட்சிக்காரவங்க நமக்கு இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரெல்லாம் பார்க்க மாட்டாங்க.
டைரக்ட் தண்டனை இன்னும் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அது இருக்க தொட்டியும் இப்போ சிங்கப்பூரெல்லாம் நிர்ணயிக்க முடியுது, ஏன்னா பல நாடுகள் உள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சில கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்குத்தண்டனை ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ எத்தனையோ நாடுகள்லாம் வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்த்தது, ஏதோ இது பண்ண அதெல்லாம் இது எங்களோட சட்டம், இதோட ரூல்ஸுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது அவங்களால நிர்வாகம் பண்ண முடியுது, இல்லைன்னா பண்ண முடியாது. புரியுதா இல்லையா? என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதெல்லாம் உங்களால் முடியலைன்னா இங்கே அனுப்பிச்சி விட்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க டீல் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க, கரெக்டாக டீல் பண்ணுவாங்க. இது செய்யக்கூடாது தான், நம்மளால் முடியாது. நம்ம நாட்டு போலீஸால் முடியாது எதுவும் கிடையாது. அங்கே வந்து அரசியல்வாதிகள் போடுற சில நிபந்தனைகளால் அவங்க அதுக்கு ஆட வேண்டியிருக்கு. எப்படின்னா ஒரு ஸ்டேஷனுக்கு எதுக்க வந்து ஒரு ஒரு தீக்குளிப்போ ஏதோ ஒன்று நடக்குது, உடனே வந்து நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டுறீங்களே, நீங்கள் நேராக சிபிஐயில் கொண்டு வரீங்க. அவங்க எப்படி ஏற்ற விட்டுக்காரங்களும் என்ன நடந்ததுன்னு அங்கே உள்ள ஏட்டாவுக்கு தான் தெரியும். 100% கண்டுபிடிச்சிருக்காரு அவர். என்ன தமிழ்நாடு போலீஸ் சாதாரண போலீஸ் கிடையாது, நீங்கள் விடுறதில்ல, மூக்கு கயிறு போட்டீங்க. அது எல்லா கட்சியிலையும் இருக்குது. உடனே சிபிஐங்கிறது அங்கே ஒரு வாரம் 10 நாள் ஆட்டம் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஏன்னா இப்போ அந்த ஸ்ரீமதி கொலை வழக்கெல்லாம் பார்த்தோம்ல எப்படி நடந்ததுன்னு. அதனால் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது வந்து சட்டத்தை சரி செய்தாலும் தவிர வேறு ஒன்றும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆமாம், இது ஏன்னா இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு கூட, ஏன்னா சட்ட ஒழுங்கு தான் மெயின், வெரி இம்பார்ட்டன்ட். அது கூட ஒரு காரணமாக கூட ஆகலாம். அது எப்போ யார் எந்த இதில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய இந்த நிர்வாகம் சரியில்லைன்னா கண்டிப்பாக அது இதாகிடும். பார்த்துங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களாம் பெரிய மகான்கள். இருந்தாலும் நம்ம அங்கே பார்க்குற நிகழ்வுகளை பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம இருக்கிற நாட்டிலலாம் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. சட்டம் தன் கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஆமாம், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த தவறு செஞ்சால் இதுதானே தண்டனை தெரியுமில்ல, ஏன் செஞ்சேன்? தவறி நடக்கிறது வேறு. உங்களுக்கு இன்னும் என்னென்னா, ஒரு சட்டத்தை இயற்றும் பொழுது 100 ஓட்டைகள் இருக்குமா, அந்த 100 ஓட்டைகளில் வந்து 99 ஓட்டை இந்த நாட்டில் அடைச்சிடுவாங்களாம், ஒரே ஒரு ஓட்டை மட்டும் தான் இருக்குமா. அது ஏன்னா தெரியாமல் 99% தெரியாமல் 1% தவறுது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் இது பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதுவும் பல வகையில் ஃபில்டர் பண்ணி பார்ப்பாங்க அவங்க. அதுதான் செய்வது. நம்ம ஊரில் வந்து 99 ஓட்டை இருக்குது, ஒரு ஓட்டை தான் அடைச்சிருக்கோம். அது அடைச்சா நல்லாயிருக்கும், இல்லைன்னா இது போல் நிகழ்வுகள்லாம் நிறையா நடக்கும். குறிப்பாக ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியை தடைப்படும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, கூட்டம், பிரச்சனை, பஞ்சாயத்து, போராட்டம், இதுவே நடந்துக்கிட்டு இருந்தால் என்ன அது? நீங்கள் ஆட்சி பண்ணுவீங்களா, இதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? அதனால் இது இன்னொன்று என்னென்னா, நம்ம கண்டினியூவாக நமக்கு அரசியல் பண்ணிக்கிட்டே தானே இருக்கோம். இப்போ வெளிநாடுகள்லாம் இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா 3 மாதம் தான் எலெக்ஷனு. ஃபஸ்ட்டு 2 மாதம் ஸ்டார்டிங் எலெக்ஷன் வரப்போ 2 மாதம் அறிவிப்பாங்க, அடுத்த 1 மாதத்தில் முடிச்சிருவாங்க. அதோட முடிச்சு தூக்கி சாவி, அந்த எலெக்ஷன் சாவியெல்லாம் தூக்கி எங்கேயாவது ஓரமாக வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் வெளியிலேருந்து ஆதரவு தர்றது, உள்ளேருந்து ஆதரவு தர்றது, இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அப்படி இருந்தால் தொட்டி தான் இன்றைக்கி வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு நாடு. எந்த ஒரு உற்பத்தியும் இங்கே பண்ண முடியாது, எல்லாமே வெளிநாட்டில் தான் வருது. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே இது. உழைப்பை ஒன்றை வச்சு இன்றைக்கி சிங்கப்பூர் வெற்றி நடையை போட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம ஏதோ ஒரு மூலையிலேருந்து நம்மளோட ஆதங்கத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். அது அங்கே நிர்வாகம் பண்ணுறவங்களோட இதெல்லாம் இருக்குது. ஓகே, பார்ப்போம். ஓகே, பாய்.